தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். ஆண்டவரை ஆராதிக்கிற வேலை ரொம்ப முக்கியமானது. தேவனை ஆராதிக்கும் பொழுது முழு உள்ளத்தோடு நம்ம ஆராதிக்கணுமா? சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்கு, உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் உன்னிடத்துல விக்கிரகத்தின் காரியங்களை விலக்கி ஆண்டவரை நோக்கி நீ என்ன செய்யணும்? ஆராதிக்கும் போது சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே நம் தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா, நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படணும். நம்ம படிச்ச பாட்டில் படிச்ச மாதிரி கட்டுகள் அறுக்கப்படணும், முகங்கள் முறிக்கப்படணும். அப்படின்னு நம்ம தேவனை ஆராதிக்கணும், நல்லா துதிக்கணும், மனமகிழ்ச்சியோடு அவரை துதிக்கணும். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர். அவரை நாம் போற்ற போகிறோம், அவரை துதிக்க போகிறோம், அவரை பாட போகிறோம், அவரை நாம் சந்தோஷப்படுத்த போகிறோம். இயேசுவை துதித்து சந்தோஷப்படுத்த போகிறோம். வேதம் சொல்வது, நான் உங்களை மறுபடியும் ஆசீர்வதிப்பதில் மறுபடியும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் திரும்பி உங்களை நல்ல ஆசீர்வாதங்களால் நிரப்ப போகிறார். எங்களோடு சேர்ந்து உற்சாகமாக 4வது பாடல், தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன். உம் கரம் வல்லமை அறிந்தோருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. உம் கரம் வல்லமை அறிந்தோருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. சுத்தமான தண்ணீர் ரசமானதுவே ருசித்தோர் கூறுவார். இயேசுவே ஆண்டவர். சுத்தமான தண்ணீர் ரசமானதுவே ருசித்தோர் கூறுவார். இயேசுவே ஆண்டவர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். உக்கரம் காயங்கள் கண்டோருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. உக்கரம் காயங்கள் கண்டோருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார். அச்செயல் செய்தவர் நம்மை சூரத்தவர். காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார். அச்செயல் செய்தவர் நம்மை சூரத்தவர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். உக்கரம் வேலை உணர்வொருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. உக்கரம் வேலை உணர்வொருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே. உம்மை அறிந்தவர் ஒருவார் துதிப்பார். மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே. உம்மை அறிந்தவர் ஒருவார் துதிப்பார். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. காணக்கூடாதவர், காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் கல்வாரியில் தோன்றினாராம். கல்வாரி சிலுவையிலே இயேசு தொங்குவதை அநேக ஜனங்களுடைய கண்கள் பார்த்தன. அவர் நமக்காக பட்ட அந்த பாடுகளை எண்ணி இதயம் அநேகருக்கு துடித்தன. அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட்டது. அவனை இயேசுவை விழாவில் குத்தினவன் கூட
அந்த போர்ச்சேவகனும் கர்த்தரே ஆண்டவர் என்று சாட்சி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம இயேசுவை பார்க்கல, அவர் என்ன ரூபம் உள்ளவர் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வார்த்தைகளுடைய காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகி வருகிறோம். அல்லேலூயா. இந்த 2வது ஸ்டான்ஸாவை, உம் கரம் காயங்கள் கண்டோர் உம்மை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. கரம் காயங்கள் கண்டோர் உம்மை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. உம் கரம் காயங்கள் கண்டோர் உம்மை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார், அச்செயல் செய்தவர் நம்மின் இரட்சகர். காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார், அச்செயல் செய்தவர் நம்மின் இரட்சகர். இவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். இவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். யாக்கோபின் தேவன் இயேசு நமக்கு துணையாக இருக்கிறவர். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. நீ யாக்கோபின் சந்ததியா, இஸ்ரவேலின் சந்ததியா இருக்கிற நமக்கு ஆண்டவர் தான் துணை நிற்கிறவர். அவர் தான் நம்மை வழி நடத்துகிறவர். நீங்க நமக்கு ஒன்றுமே இல்லை, யாரும் நமக்கு துணை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. யாக்கோபுக்கு ஆண்டவர் எந்த வாக்குறுதி கொடுத்தாரோ அதை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். யாக்கோபின் சந்ததி கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, யாக்கோபுக்கு எத்தனை நாள் இந்த தீங்கு இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு கெட்டு போவதில்லை. நம் வேத பகுதியிலே வாஸ்தம் பார்த்தீங்களா, யாக்கோபின் முகம் இனி செத்து போவதில்லை, யாக்கோபின் முகம் இனி வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். இன்னைக்கு ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற இஸ்ரவேலின் தேவனும் யாக்கோபின் தேவனும், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே குறி சொல்றவங்க கூட உங்களுக்கு விரோதமா என்ன செய்ய முடியாது, குறி சொல்ல முடியாது. ஏனென்றால் கொடுமை உன் தேசத்தில் கேட்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களை அப்படி வைத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் என்னை நடத்துவாரே. தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர்,
என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. நான் தனியா இருக்கிறேன் கடவுளே. இந்த எல்லா காரியத்தையும் தனிமையா தான் நான் போராட வேண்டியது இருக்கிறது. என் ஓட்டமே தனிமைப்படுத்தப்பட்டதான் இருக்குது. ஒன்வே டிராபிக். நான் வேற வழியே இல்லை. எனக்கு ஒரு ப்ராட்கேஜ் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ப்ராடான லைஃப் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பாசிட்டிவான வாழ்க்கை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க ஆண்டவர். என் குடும்பமே என்னை வெறுக்குது, என் பிள்ளைகள் என்ன வெறுக்கிறாங்க, என் சொந்தக்காரங்க என்ன வெறுக்கிறாங்க. அனாதை மாதிரி நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என் புருஷனுக்கும் எனக்கும் நல்ல ஒரு கோஆபரேஷன் இருக்க மாட்டேங்குது, என் மனைவிக்கு எனக்கும் நல்ல கோஆபரேஷன் இருக்க மாட்டேங்குது, என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஒரு நல்ல கோஆபரேஷன் இல்லை, இந்த தெருவில் உள்ள ஜனங்களுக்கும் எனக்கும் நல்ல கோஆபரேஷன் இல்லை. என்னுடைய ரிலேட்டிவ் மத்தியில் நான் எல்லாராலையும் நான் வந்து நிந்திக்கப்பட்ட அவமானப்பட்டவனா இருக்கிற நிலைமையில தனிமையில் இருக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் அப்படி உணர்ந்துட்டு இருக்கிறீங்க? நான் அப்படி தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை நம்பு. ஒரு மனிதனை தன் தோளில் சுமந்து செல்வது போல ஆண்டவர் உங்களை சுமந்து செல்வார். அல்லேலூயா. சுமந்து காக்கிற கர்த்தர். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இதோ உம்மை பாடின, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின, உம்மை உயர்த்தின இந்த இடத்துக்கு வந்து உம்முடைய நாமத்தை இப்பொழுது உயர்த்தி கொண்டிருக்கிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்துக் கொண்டிருக்கிற, பாடிக்கொண்டிருக்கிற, உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்ல துணையாளர் ஆண்டவரே. உம்மை துதித்த, உம்மை புகழ்ந்த இந்த மக்களுக்கு நீங்க தான் துணை நிற்கிற கர்த்தர். உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல, உலகத்தில் உள்ள பலவான்கள் அல்ல, உலகத்தில் உள்ள படித்தவர்கள் அல்ல, உலகத்தில் உள்ள சொந்தக்காரர்கள் அல்ல, இயேசுவே எனக்கு துணை நிற்கிறவர். ஆண்டவரே, வருகிற ஆயுசு நாட்கள் எங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை நம்பி குடும்பத்தாருக்கு, ஆண்டவரை நம்பி இருக்கிற ஏலிம் ஜெப வீட்டார் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர் எல்லா குடும்பத்திலும் மாத்திரமல்ல, எங்கெல்லாம் இயேசுவை நம்புகிற குடும்பங்கள் இருக்கிறதோ அந்த குடும்பங்கள் எல்லாவற்றிற்கும் நீரே நல்ல துணையாளர். இயேசு துணை இருந்தால், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒருவரும் உங்களுக்கு தீங்கிழைக்க விட மாட்டேன். அல்லேலூயா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்கார்வோம். கரெக்டா நான் டைமுக்கு முடிச்சிடலாம், மழை நேரங்கிறனால. இந்த மாதம் நவம்பர் மாதத்திற்காக
ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். யாத்திராகமம் 1:21. சத்தமா வாசிக்கணும். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்ததினால் குடும்பங்களை தலைக்கும்படி ஆண்டவர் செய்தார். அப்ப தேவனுக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ, தேவனுக்கு பயப்படுகிற குடும்பங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம்? தலைத்தல், இல்லாட்டி செழித்தல், வளம்பெற செய்தல், விருத்தி அடைய செய்தல், அவர் விருத்தி ஆக்குறது, பழுக பண்றது, பெருக பண்றது எல்லாமே இந்த ஒரே வார்த்தையில என்ன செய்தது? அடங்கிறது. ஒரு மரம் ஒன்று இருந்துச்சுன்னா, ஒரு செடி விளந்தா அது என்ன செய்யும்? கொப்புகளை விட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? உங்க வீட்டில் இந்த மரம் எப்படி நல்லா செழிப்பா தலைப்பா என்ன தலைத்து ஓங்கி இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தினுடைய சந்ததியும் தலைத்து ஓங்க பண்ணுகிற ஆண்டவர். இந்த வசனம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடி உள்ள சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, பாபிலோன் தேசத்துல அடிமைப்பட்டு கிடந்த தம்முடைய ஜனமாகிய யாக்கோபு என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரவேல் சந்ததியை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கணும் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானிக்கிறாரு. அந்த தீர்மானத்துக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவம் நடக்கு. அந்த பாபிலோன் ராஜாவில் உள்ள அதிபதிகள் பாபிலோன் ராஜாட்ட போய் இஸ்ரவேல் ஜனங்கள் வேகமா என்ன செஞ்சுட்டு வராங்க? அடிமையா தான் இருக்கிறாங்க, கொத்தடிமையா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பெருக்கம் எப்படி இருக்கிறது? அதிகமா இருக்கிறது. நம்மை காட்டிலும் பலவான்களா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? மாறிட்டு வராங்க. ஏன்னா இவர்கள் விக்கிரகத்தை வணங்குறவங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை வணங்குற ஜனங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை வணங்குற ஜனங்களாகிய நமக்கு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம பெருகிட்டு தான் போவோமே தவிர ஆண்டவர் நம்ம பெருக்கத்தை ஒரு நாளும் தடை செய்ய மாட்டார். அப்படியே அந்த பெருக்கத்தை சாத்தான் தடை செய்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த யாத்ராமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் ஒடுக்கிறதின் சத்தத்தை கூக்குறலாம் கேட்டேன், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறேன். அல்லேலூயா. நான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்துன்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்னைக்கு நிறைய காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நான் விடுவித்து, இதுவரைக்கும் நிறைய காரியத்துக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கோம், விடுவித்து உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன். ஆனா அந்த அரசாங்கம் ஒரு ரூல்ஸ் போடுது. நம்மை காட்டிலும் அவர்கள் பலத்தவர்களா என்ன செஞ்சிட்டாங்க? இருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். அப்போ இன்னைக்கு நமக்கு விரோதமாக நம் வசிக்கிற தேசத்துல நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க எத்தனையோ பல மடங்கு கோடி இருக்காங்க. நம்ம பெர்சன்டேஜில் ரொம்ப கம்மி தான். 7% ஒரு 11% தான் நம்முடைய தேசத்தில் நம்ம என்ன இருக்கிறோம். ஆனா இந்த 11% பார்த்து 80% என்ன செய்கிறது? பயப்படுகிறதுனா எண்ணிக்கை குறித்து பயப்படல, நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பலத்தை பார்த்து பயப்படுகிறது. அல்லேலூயா. காலமான ஒரு அருமையான மோசஸ் ஐயா பாட்டு பிடிப்பாரு, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக என்ன செய்யாத, எண்ணி விடாதே, அவன் வெட்ட வெட்ட என்ன செய்வான்? வளருவான், குட்ட என்ன செய்வான்? உயர்ந்துகிட்டே போவானா. ஆண்டவர் உங்களை அப்படித்தான் தலைக்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப நம்மை குறித்ததான பயம் யாருக்கு இருக்கிறதுனா, நம்முடைய மிகுதியான கூட்டமாய் இருக்கிற மக்களுக்கு மத்தியில உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு பயம் இருக்கிறது. கிறிஸ்தவன் என்றாலே அவனுக்குள் ஏதோ ஒரு சம்திங் ஸ்பெஷல் என்ன செய்கிறது இருக்கிறது. அவன் முழங்கால் போட்டுட்டான் அப்படின்னாச்சுன்னா, அந்த பாட்டிலே தான் வரும், முழங்கால் போட்டு ஜெபிச்சான்னா அவன் தேசத்தையே என்ன செஞ்சிருவான்? அசைச்சிருவான். இன்னைக்கு உங்களாலே அப்படி செய்ய முடியும். நம்ம யாரும் சாதாரண கிறிஸ்தவர்களே கிடையாது. நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நம்ம உணராம இன்னைக்கு உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைப்பட்டுட்டோம். பாபிலோன் மாதிரி உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைப்பட்டுறோம். உலகத்தினுடைய கஷ்டம், உலகத்தினுடைய பாடு, உலகத்தினுடைய அது தேவை இது தேவை, இதுக்கே தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அடிமைப்பட்டு முழு நேரமும் நம்முடைய சிந்தனைகளை முக்கால் பகுதி எங்க போயிருது? அங்க போயிருது. சிஸ்டர், உங்க கையில நல்ல சத்தான ஒரு ஆகாரம் கொடுத்துருக்குன்னு வச்சுருங்களேன், நல்ல ஹார்லிக்ஸ் கிளாஸில் ஊற்றி கொடுத்து அது முக்கால்வாசி நம்ம குடிக்கும் போதே ஒழுகிட்டு வாயிலிருந்து ஒழுகி கீழே போயிடுச்சுன்னா அதில் 70% என்ன செய்யுது? லாஸ் ஆகுது. 25% வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? மூச்சு விட்டுட்டு இருக்கோம்.
நீ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. நமக்குள்ள ஆண்டவர் 100க்கு 100 அற்புதம் செய்கிற ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரு? இருக்கிறார். வல்லமையான ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த வல்லமையான ஆண்டவருடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த முடியாதபடி உலகத்துக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அடிமையாயிட்டோம். பிசாசுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? அடிமையாயிருக்கோம். இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் பிசாசினால் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அதே மாதிரி தான் இந்த 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 காரியத்தில் அடிமைப்பட்டு கிடந்தது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்கும்படி தான் சொல்றார். மருத்துவச்சிகள் அங்க இருக்க டாக்டர்ஸ் போய் அந்த பார்வன் ராஜா சொல்றான், இனி வர்ற டெலிவரி டைம்ல அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை மூத்த குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன செஞ்சிரு? போட்டு தள்ளிடு. 2வது டெலிவரியா இருந்தாலும் சரி, ஆம்பளை பையன் பிறந்தா என்ன செஞ்சிடணும்? கொன்னுறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பைபிள் வாஸ்தவம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்திருந்தபடியினால் அந்த அந்த டாக்டர்ஸ் அந்த நர்சஸ் சொல்றாங்க, அவர்கள் நம்மை காட்டிலும் பலத்தவர்கள். நம்ம போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சிடறாங்க? டெலிவரி ஆயிருது. நர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யறது? டெலிவரி, பிரசவம் ஆயிருது. சில நாட்களுக்கு முன்பதாக என்னோட ஊழியத்திலிருந்து அருமையான ஒரு ஊழியக்காரர், அவருக்கு 2வது குழந்தை பிறப்பதற்காக ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, ராஜீவ் பேபி ஹாஸ்பிட்டலில். அப்போ ரொம்ப சிசரியன் கேஸ். இந்த குழந்தை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். குழந்தையா தாயா அப்படின்னு அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க அந்த பாஸ்டர்கிட்ட. நாங்களும் எழுதி கொடுத்துட்டு கீழே ஆப்ரேஷனுக்கு அந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய டாக்டரு அவருக்கு டிஃபன் அப்போ தான் வாங்கிட்டு வராங்க. சரி அவங்க இருக்கட்டும், நாங்கள் போய் சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறக்குள்ள நாங்கள் அப்படியே அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மேல் பகுதியில் நின்று நான் அந்த பாஸ்டரும் கைகளை வச்சு கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன, ஆனால் இந்த டாக்டர் வர்றக்குள்ள பிரசவம் என்ன செஞ்சிடணும்? ஆயிரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தா மேலே அந்த அட்டெண்டர் ஓடி வந்து அந்த பாஸ்டர் பேரை சொல்லி கூப்பிட்டு, உங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. அங்க பார்த்தா ஆபரேஷனுக்கே வழியில நார்மலா ஆண்டவர் அந்த குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு அந்த ஆஸ்பத்திரியில் நான் வச்ச பேரு தான் மிராக்கிளின் மேரி. அற்புத மேரிங்கிறத மிராக்கிளின் மேரின்னு வச்சிருந்தோம். இன்னைக்கு அந்த பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்குது. அப்போ ஆண்டவர் பாருங்களேன், ஒரு பெரிய பலன் நமக்கு என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவார். நம்புங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நீ பிள்ளை பெறும்போது வேதனையோடு தான் பிள்ளை பெறுவான்னு ஏவாள் நிமித்தம் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் சில நேரங்கள் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த பாருங்களேன், தேவனுக்கு பயந்து அந்த தேவனுடைய சந்ததியை அழிக்காமல் விட்ட மருத்துவச்சிகளின் குடும்பத்தை அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால், அந்த மருத்துவச்சிகள் டாக்டரா இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் அந்த குடும்பங்களை என்ன செய்தார்? தலைக்கும்படி செய்தார். அப்படி தலைக்கப்பட்ட சந்ததியில வந்தது தான் அதுக்கு பிறகு வருகிற ஆபிரகாமின் சந்ததி அப்படி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி தான் வந்துடுறாரு, ஆபிரகாம் வந்துடுறாரு. ஆனால் அதனுடைய வேத புஸ்தகம் கொஞ்சம் டிசைனிங் பண்ணி எழுதப்பட்டது. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் எந்த குடும்பத்தை தலைக்க பண்ணினார் அப்படின்னு பார்த்தா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், ஒரு சப்ஜெக்ட் தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு போதுமா? யாக்கோபு தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படி இருந்தானா? கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். பிள்ளைகள் கவனிக்கணும், பிள்ளைகள் முதல்ல யாருக்கு கீழ்ப்படிந்தவங்களா இருக்கணும்? தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்தவன். அவனை குறித்து சொல்லப்படுகிறது, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியும் இருந்தான். அம்மா கூடவே தான் என்ன செஞ்சான்? இருந்தான், குடும்பத்தோடு இருந்தான். அவன் சகோதரன் ஏசாவன் வேட்டைக்காரனா இருந்தான். இந்த யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்க காரியமும் ஒரு சின்ன சம்பவம் அந்த குடும்பத்தில் நடக்குது. அவன் சகோதரன் பசியா இருக்கும்போது இவன் சாப்பாடு கொடுத்து சொத்தை என்ன செஞ்சுக்கிட்டான்? எழுதி வாங்கிட்டான். அந்த ஒன்று தான் அவன் பண்ண தப்பு. இப்போ ஏசா என்றாவது ஒரு நாள் தன்னை கொண்டு போடுவான்னு சொன்னோன்னு அவங்க அம்மா, நீ ஊரை விட்டு உங்க மாமா வீட்டுக்கு என்ன செஞ்சிரு, பெயரு அப்படின்னு சொல்லி போறாங்க. வெறும் கையா தான் போறான், ஒன்றும் இல்லாதவனா போறான். உயிருக்கு பயந்து தலை தப்புனா போதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? ஓடுறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க.
ஒரு ம் தலை தப்பிச்சா போதுன்ட்டு தாய் வீட்டை விட்டுட்டு இப்போ மாமா வீட்டுக்கு என்ன செய்றாரு, லாபான் வீட்டுக்கு வராரு. ஒண்ணுமே கிடையாது, வெறுங்கையா தான் வராரு. தூக்கம் வந்துட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ராத்திரி பயங்கரமான காடு, எந்த விதமான லைட்டும் கிடையாது, தலைக்கு வைக்கவும் ஒன்றும் கிடையாது, துணைக்கும் ஆள் கிடையாது, சத்தம் போட்டா கூட கூப்பிடுறதுக்கு ஆள் கிடையாது. அந்த இடத்துல பார்த்தாரு, ஒரு கல் தான் இருக்குது. அந்த கல்லை எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாரு, அப்படியே படுத்து கிடக்குறான். களைப்பு, பயங்கர களைப்பு. அப்பொழுதுதான் வானம் அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது, திறக்கப்பட்டு ஆண்டவரப்போ யாக்கோபு வந்து ஏசாவை ஏமாத்தி இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டான். அதை நினைச்சு அதெல்லாம் அவரு பெருசா எடுக்கல. யாக்கோபுக்குன்னு ஒரு தரிசனம் ஒண்ணு இருந்தது. இந்த யாக்கோபை கொண்டு ஒரு கோத்திரத்தை நான் 12 கோத்திரங்களை என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். யாக்கோபினுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யணும், தலைக்க பண்ணணும். ஏன்னா அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவன், குணசாலியானவன், தாய் தோப்பன் மீது அன்பு வைத்திருக்கிறவன் அப்படிங்கிற அந்த காரணம். அது மட்டும் இல்ல, எப்படி ஈசாக்கு தேவனுக்கு பயந்தவனா இருந்தானோ அதே மாதிரி யாக்கோபும் யாருக்கு பயந்தவனா இருந்தான், தேவனுக்கு பயந்தபடினால இருந்தபடினால தான் அவன் வீட்டுல இருந்து வீட்டு பிள்ளைய வளர்றான். ஏசா வந்து பெற்றோருக்கு அடங்காம இருந்தனால வேட்டையாடி அவன் குணமே முரட்டு குணமா மாறிடுது. இவன் அன்புள்ளவன், ஈசாக்கை போல ஆண்டவரை நேசிக்கிறவனா இருந்தபடினால ஈசாக்கை காட்டிலும் யாக்கோபை தான் ஆண்டவர் அதிகமா ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கு 2 பிள்ளைகள் தான், 2 பிள்ளைகளை கொடுக்கிறாரு. யாக்கோபின் கோத்திரத்துல 12 கோத்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப தலைக்க பண்ணுகிறது என்னன்னா, பிள்ளைகளை நிறைய பெற்றுட்டு போறது மட்டும் இல்ல, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் விரிவாக்கம் பண்ணுகிறவர். உன் கூடாரத்தின் எல்லையை என்ன செய்து கொள், விரிவுபடுத்திக்கொள், விரிவுபடுத்து. நான் அதை என்ன செய்ய போறேன், நிரப்ப போகிறேன். வடக்கே பார்த்து வைத்திராதே என்றும், தெற்கே பார்த்து வடக்கே பார்த்து கொடி என்றும், தெற்கே பார்த்து வைத்திராதே என்று சொல்லி நமக்கு என்ன செய்ய கொடுக்கிறவர். உன் வீட்டு எல்லைகளை நீ என்ன விஸ்தாரப்படுத்தினா உடனே வீடு இடிச்சு பெருசா கட்ட போறோம், சின்ன பீரோ போல பெரிய பீரோ வாங்கி ஆண்டவர் பணத்தை தர போறார், அப்படி கிடையாது. நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் தலைத்து என்ன செய்ய போகிறது, வளர போகிறதுனா பிள்ளைகளுடைய வாழ்க்கை தனிமரமாய் இருக்காது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்ததி சந்ததியே என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அவருக்கு அந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன, அதே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசிங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல கூடி வந்திருக்க உங்களுக்கும் லைவ்ல பார்த்துட்டு இருக்க குடும்பங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு தாராரு. அப்ப இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன, நீங்கள் தேவனுக்கு பயந்ததுனால் அவர்கள் குடும்பங்களை ஆண்டவர் தலைக்க பண்ணுவதை போல சொன்னதை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. யாக்கோபின் குடும்பத்தை தலைக்க பண்ணினார். யாக்கோபுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. நம்ம கிறிஸ்டியன் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு இந்து ஜனங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். யாக்கோபுக்கு தாய் மாமாட்ட போய் ஒர்க் பண்ண நேரத்தில் ஆடு தான் மேய்ச்சிட்டு கிடந்தாரு. ஆனா அவனுக்கு இருந்த செல்வத்தை காட்டிலும் யாக்கோபுக்கு செல்வம் பெருகினது. அவனுடைய பிள்ளைகளை தான் கல்யாணம் பண்ணாரு. அங்கதான் லேயாளுக்கும் ராகேல் 2 பேருக்கும் என்ன செய்தது, அந்த ஆண்டவர் அந்த சந்ததி பாக்கியங்களை கொடுத்து, பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கொடுத்து சந்ததி பெருக்கத்தை கொடுத்தாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது லாபானை விட்டு ஆண்டவர் யாக்கோபை பிரித்தெடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நீ திருப்பி இந்த தேசத்துக்கு என்ன செய்வ, வருவ அப்படின்னு சொல்லி, நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அப்போ ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சுக்கிட்டே வந்து வெறுங்கையாய் போனவன், ஒன்றுமில்லாதவனாய் போனவன். அதே யாக்கோபு 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க.
ஆதியாகமம் 32:9-10. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, உனக்கு நன்மை செய்வேன் என்று உன்னிடத்தில் சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். வெறுங்கையா போன ஒரு கோலும் ஒரு தடியும். ஒரு கோல் ஊனி நடக்கிறதுக்கு, ஒரு கோல் பூச்சிகளை விரட்டி ஒத்தடி பாதையில் போகும்போது நம்ம ஊர்ல ஆடு மேய்க்க போகிறவங்க கையில் ஒரு கொம்பு இருக்கும், அதில் ஒரு மேலே ஒரு அருவாளும் இருக்கும். கொலை பறித்து போடணும்னா அந்த அருவாளை வச்சு என்ன செய்வாங்க, அப்படியே கொலையை பறித்து போடுவாங்க. முன்னுக்கு முள் செடி நிறைய அடர்ந்து கிடக்குன்னா திருப்பி வச்சு இந்த முள் செடி என்ன செஞ்சுருவாங்க, தட்டி விட்டு பாதை உண்டாக்கிட்டு ஒத்தடி பாதை மாதிரி உண்டாக்கிட்டு போவாங்க. ஆடு மேய்க்கிறவங்களுக்கு அந்த பழக்கம் உண்டு. ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட தான் அந்த கோல் என்னச்சையும் இருக்கும். பைபிள் சொல்லுது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் பைபிள் சொல்லுது. அடுத்த வார்த்தை பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக. அப்போ நம்முடைய சத்துருக்கள் நமக்கு முன்பாக இருந்தால் அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்ம தேற்றும். ஏன்னா அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அப்போ யாக்கோபுக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்திருக்கும் பொழுது வெறும் கோலும் தடி கையில் கிடைச்சிட்டு எடுத்துட்டு என்ன செஞ்சுட்டான், தச்சா போதுன்னு ஓடி வந்துட்டான். அந்த கல்லுல தான் அவனுக்கு ஒரு தரிசனமே கிடைச்சிச்சு. அது சாதாரண கல் இல்ல, அது கண்மலையிலிருந்து வந்த கல், அந்த தலைக்கல் இயேசுவே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அற்பமா எண்ணப்பட்டு நம்ம போய் நம்ம கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கிறத வச்சுதான் நம்ம வாழ முடியுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில நீங்க இருப்பீங்கன்னா அந்த கல்லு தான் உங்க வாழ்க்கைக்கு தலைக்கல்லாக மாறப்போகிறது. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டுன்னு சொல்ல, அந்த தலைக்கல் இயேசுவே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அவன் கையில கிடைச்ச கல் அவனுக்கு தலையில வச்சு படுக்கிற கல், ஆனா அவனுடைய வாழ்க்கையை மாற்றின தலைக்கல் அதவாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கையே மாறி சொல்ல பாருங்க. வெறுங்கையா நான் என்ன செய்தேன், போனேன், எப்படி வந்தேன், 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி வந்தேன். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் அப்படித்தான் வைக்க போறாரு. நான் வெறுங்கையா இருக்கிறேன், என் வீடு வெறுமையா இருக்குது, எல்லாவற்றும் நான் வெறுமையாகி போனேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல 2 பரிவாரங்களை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் குடும்பத்தை நான் தலைக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன். யாக்கோபு ஆண்டோடைய வார்த்தையை நம்பி தான் போனான். பெற்றோர்லாம் போன்னு துரத்தி விட்டாங்க. கர்த்தரை நம்பி மாத்திரம்தான் போனான். அவன் எந்த இடத்துக்கு போகணுங்கிற வரைக்கும் கரெக்டா கொண்டு போய் அந்த இடத்துல லாபான் இருக்கிற இடத்துல கொண்டு ஆண்டவர் சேர்த்தாரு. அல்லேலூயா. அவன் குடும்ப வாழ்க்கை எங்க லைஃப் செட்டில் ஆகணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். சிஸ்டர் அங்கதான் லேயாலையும் பார்க்கறான், ராகேலையும் பார்க்கறான், தாய் மாமா வீட்டு கரெக்டா கொண்டு போறார், ரொம்ப தூரம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க செட்டில் ஆகணும், எந்த வகையில செட்டில் ஆகணும், எதன் மூலம் செட்டில்மெண்ட் ஆகணுங்கிற இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கரெக்டா கூட்டிட்டு போவாரு. ஆனா இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஒண்ணும் இல்லாதவங்களா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தரம் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தரம் என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின
எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், அழைக்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், அழைக்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. பெரும் கையாய் தந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பெருங்கைய விட போறதில்லை. என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாஸ்தம் முடிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 18-19 2 வசனத்தை வாசிங்க. சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி தலைக்க பண்றாரா? நீங்க குறுகி போவதில்லை, நீங்க சிறுமைப்பட போறதில்லை. ஒரு செடி வளர்றதுக்கு நல்ல உரம் போட்டால் அது கிடுகிடுன்னு என்ன செஞ்சிடும், வளர்ந்துடும். அந்த உரம் கிடைக்காம வெயிலும் பயங்கரமாக வெயில் அடிக்குன்னு வச்சுடுங்களேன், பூமி காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, செடி என்ன செஞ்சிடும், வாடிடும், புதுசாக இலைகளை விடாது, கொப்பும் விடாது. அப்போ அந்த செடி வளர்றதுக்கு என்னெல்லாம், அது தலைத்து வளர்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து செடிக்கு என்ன செய்றாரு, கொடுக்குறாரு. நம்மளும் கனி கொடுக்குற ஒரு செடி தான். இன்னைக்கு உலகத்தினுடைய நிறைய காரியம், அதான் சிறுமை போகிற காரியம், நம்மளை குறுக்கிற காரியங்கள் இருந்து ஒரு சிறை இருப்புக்குள்ள ஒரு சின்ன பாத்திக்குள்ள ஒரு சின்ன பூந்தொட்டிக்குள்ள மாதிரி நம்மளை வச்சிருக்காங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிறை இருப்புலேருந்து உன்னை நான் என்ன செய்ய போறேன், விடுவித்து யாக்கோபை போல என்ன செய்ய, யாக்கோபு மறுபடியும் இந்த பூமியில் என்ன செய்வானா, வேர் பற்றி கனி கொடுப்பான். அப்போ நீங்க வேர் பெற்ற போறீங்க. நீங்க வேர் ஊன்றினால் தான் நீங்க என்ன செய்ய முடியும், தலைக்க முடியும். யாக்கோபை போல ஆண்டவர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தலைக்க பண்ணணும்னா, நீங்க தேவனுக்கு பயந்தவங்களா என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தது தேவனுக்குள் நம்ம என்ன செய்யணும், வேரூன்றணும். புதிய ஏற்பாட்டை சொல்லிருக்கு, அவருடைய அன்பில் வேரூன்றி, அவருடைய அன்பில் வேரூன்றி நம்ம கட்டப்பட்டா, உபாகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்க மாதிரி, அவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளில, உங்கள் ஆடு மாடு மிருக ஜீவன்களில, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள், பெருக்கம் இல்லாத பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆண்டவர் தலைக்க பண்ண போகிறார். வியாதிகள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு நான் என்ன செய்திருவேன், விளைக்கிருவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட சிறை இருப்புல தான் நம்ம இருக்கிறோம் சிஸ்டர். இல்லாமை நிறைய இருக்கிறது, இயலாமை நிறைய இருக்கிறது, கிடைக்காத பாக்கியங்கள் உள்ள குடும்பங்கள் நிறைய இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்தும் அதை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாத தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால் நம்ம குடும்பங்கள் தலைக்கப்படாமல் இருக்கிறது. இது எல்லாத்தையும் செய்யற சத்துனுடைய கட்டுகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், அறுத்து அதை நிர்மூலமாக்கி உங்களை அந்த இடத்துல இருந்து எடுத்து அவருடைய அன்பாக்கி இந்த பூமியில வேரூன்றி
வைக்க போகிறார். அவர் தான் நடப்போகிறார். நட்டவர் தான் தண்ணி ஊற்றணும். அதனாலதான் ஏசாயா 27 சொல்லப்பட்டிருக்கு, நானே அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதற்கு தண்ணீர் ஊற்றி அதை நான் என்ன செய்வேன், காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவரால் தேவனுக்கு பயந்திருக்கிற உங்களை ஆண்டவரே காப்பாற்றி நீங்கள் மறுபடியும் இந்த பூமியில வேர் பெற்றி மறுபடியும் இந்த பூமி நிறையும்படி கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நம்பி தேவனுக்கு பயந்து வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் தலைக்க செய்வாராக. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆக கடவது. நாம் ஜெபிக்க முன்பதாக இந்த பிறந்தநாள் கொண்டாடுகிற அனிதா முன்னால் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனிதாவுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நல்ல உற்சாகமாக புது வாழ்வு தந்தவரே. முன்னாடி வா அனிதா. மனதுடன் சொல்கிறோ நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோ நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோ. போஷித்தீரே பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கின குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற அனிதா அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிடுமா? நம் கரங்களை வலது கரத்தை அவளுக்கு நேராக நீட்டி ஹாப்பி பர்த்டே டு யூ அனிதா, காட் பிளஸ் யூ. ஆண்டவர் இன்று உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை. ஆண்டவர் சொல்கிற, பறந்து காக்கிற பட்சியை போல, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேம் ஆகிய உன் மீது ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். எருசலேம் குமாரத்தி ஆகிய அனிதாவே, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பார். உனக்கு கஷ்டங்கள் வரும்போது உன்னை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து உனக்கு சிக்கலான காரியங்கள் வரும்பொழுது உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை அவர் பெருக பண்ணுவார். நல்ல தேவனே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற அருமையான அனிதாவை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். எல்லாரும் ஒருமனதாய் நாங்கள் வாழ்த்துகிறோம். என் மகளே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, கோடா கோடியாய் பெருகுவாயாக. இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் உன் குடும்பத்தை தலைக்க பண்ணுவார், தலைக்க பண்ணுவார், தலைக்க பண்ணுவார். அருமையானுடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்களும் வர்ற நாட்கள்ல ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி குடும்பமாய் வருவதற்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் கொடுத்த அருமையான மகன் கனிஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சமீப காலத்தில் பலவீனமாக இருந்த மகனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீர். அந்த குடும்பத்தினுடைய தேவைகள் அதிகம் உண்டு ஆண்டவரே, நெருக்கங்கள் அதிகம் உண்டு. எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் இன்று அவளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி
அனிதாவாகிய உனக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் பறந்து காக்கிற பட்சியா இயேசு வந்து நிற்பார். என்ன பாடுகள் வந்தாலும் விடுவிக்கும்படி இயேசு அங்கு வந்து நிற்பார். எந்த வியாதிகள் வந்தாலும் வியாதிலிருந்து விடுதலை கொடுக்கிற இயேசு பறந்து காக்கிற பட்சியை போல் அங்கு வந்து நிற்பார். உன்னை சுற்றிலும் அவர் பட்சியாய் சுற்றி வருவார், உன்னை காப்பாற்றுவார். அவருடைய கரத்தின் நிழலிலே நீ சந்தோஷமாக வாழும்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, நாம் எழுந்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருங்க. இன்னும் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தலைக்கு செய்ய போகிறார். அதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. நாம் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, நாம் வசித்து கொண்டிருக்கிற இடமும் நிரந்தரம் அல்ல. நமக்கு ஆபத்துக்கு உதவுறதுக்கு ஒருவரும் இல்லை. யாரை நம்பி நம்ம வாழவும் முடியாது. இயேசு ஒருவரை மாத்திரமே நாம் நம்பி வாழ முடியும். கர்த்தர் ஒருவரை மாத்திரமே நான் நம்பி வாழ முடியும். அவரை நம்பினாதான் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரிடத்துல? பாடல் தாளிலே 7வது பாடல், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தால். எல்லாரும் ஒரே மனதாய் ஒப்பு கொடுப்போம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஜெபம் பண்ண கிடப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற விசுவாசிக்கிறவங்க, என் குடும்பத்தை ஆண்டவர் தலைக்க பண்ணுவார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தலைக்க பண்ணுவார், என் கையினுடைய வேலைகளை ஆண்டவர் தலைக்க பண்ணுவார், என்னுடைய பிசினஸை ஆண்டவர் தலைக்க பண்ணுவார்,
ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை தலைக்க பண்ணுவார், செழிக்க பண்ணுவார். ஆவின் வரங்களை என்னை கொடுத்தவர் செழிக்க வைப்பார், என்னை துளிர்க்க வைப்பார் என்று யாரெல்லாம் உறுதியா விசுவாசித்து தேவனுக்கு பயப்படுறீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் தலைக்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை தலைக்க செய்யும்படி, செழிக்க செய்யும்படி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பை உண்டாக்கும்படி ஆண்டவர் உங்களை குறுகி போய் விட மாட்டார், உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படி அருமையான மகன் டேவிட்சன் ஜெபித்து முடிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அருமையான இந்த நல்ல ஆண்டவரே இரவு நேரத்துக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை இங்கே ஒரு சிறு கூட்டமாக கூட்டி சேர்த்தீங்களே, அதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்க ஆண்டவரே உமக்காக வாழ எங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் கேட்ட இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் உமக்குள் ஆண்டவரே வளர ஆண்டவரே தலைக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்ய போறக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் தேவைகளை நீங்கள் சந்திக்க போறக்காய் நன்றி. இங்கே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, இந்த இடத்துல ஆண்டவரே வாஞ்சியோடு இந்த மலையில் கூட ஆண்டவரே வந்த ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவன் தலைக்க செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள்லேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைகளிலிருந்து ஆண்டவரே முடிந்து போன காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து அவங்க தலை தோங்க நீங்கள் கிருபை செய்ய போறக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, அவர்கள் வேரூன்றி வளர நீங்கள் கிருபை செய்ய போறக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, வந்த ஒவ்வொரு சின்ன பசங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு கல்வியெல்லாம் அந்த கல்விமானை உங்களுக்கு கொடுங்க தகப்பனே. நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வளர ஆண்டவரை நீங்கள் உதவி செய்ய போறக்காய் நன்றி தகப்பனே. நீரை காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தலைக்க பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.